நீங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடகவியலாளர் உங்களுக்கும். கூட்டணி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். அதை நான் வரவேற்கிறேன். அவர் ஒருங்கிணைச்சா அதுல நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னுடைய பங்கு இதுல முதன்மையான பங்கா இருக்கும். எல்லாரும் ஒன்னா நிப்பாங்க, நான் மட்டும் ஒன்னா தனியா நிப்பேன். நான் மட்டும்தான் உருப்படியா நிக்கிறேன். நீங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடகவியலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியும். எப்படி வெல்ல முடியும்னு கேக்குறீங்க. கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரையும் ஒருத்தர் கேட்கலையே. கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க, கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்க ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தா வென்றலாம். இந்த நிலையை நீங்க வரவேற்கிறீங்க. அப்போ இந்த மனநிலை என்ன நீங்க சொல்லுங்க. மனநிலை என்ன? நீங்க ஒரு நடுநிலையில இருந்தா அந்த மனநிலை என்னன்னு சொல்லுங்க. அதுதான் இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல, போய் கூட்டணியில வச்சு போங்க. கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க. முழு சுதந்திரம் அந்த கட்சியில இருக்கு தம்பி. இங்க நிக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இருக்கலாம், போகலாம். யாருக்கும் கையில கால சங்கிலி போட்டு பூட்டி வைக்கல. முழு சுதந்திரம் இந்த கட்சியில இருக்குது. நீங்க போகலாம், போய் சாதிச்சவங்களும் சொல்லுங்க. கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க. நான் கூட்டணி வைக்கிறேன். கேட்டியல்ல, நீங்க கேட்டியல்ல, அண்ணன் பதில் சொன்னல. இப்ப நான் கேட்க சொல்லுங்க. கூட்டணியில உள்ள இருக்காங்கல்ல, கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிச்ச ஒன்று சொல்லுங்க. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை, இந்த முறை 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை. சரி, தகுதி சீரமைப்பு. இத நாடாளுமன்றத்துல நீங்க 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா? இங்க உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா? நான் கேட்கறதுக்கு பதில். நீங்க எது ஒன்றுக்குமே எனக்கு பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா, டாஸ்மார்க்ல மட்டும் 1 லட்சம் கோடி 3 ஆண்டுல அடிச்சிருக்கீங்கன்றான். நானா சொல்றேன்? எதையாவது இது கக்கூசு கழுவுறதுக்கு 450 கோடி அங்க ஏங்க? இதெல்லாம் ஒரு இந்த கக்கூசிலே வச்சு புதைக்கணும்ங்க இவங்கள. ஐயோ படிக்கும் போது ஏன்டா கக்கூசு கழுவ, சரி கழுவியாவது விட்டியலாண்டா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.